உலகநாயகன் கமலஹாசன் சாருக்கும் ராஜா சாருக்கும் உள்ள பாண்டிங்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு அபூர்வமான டிஃப்ரெண்டான பாண்டிங்கு. இதில் வந்து இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கமலஹாசன், நான் வந்து ரஜினி ஃபேனாக இருந்தால் கூட, ரஜினிகாந்த் சாரோட ஃபேனாக இருந்தால் கூட, எனக்கு கமலஹாசன் படத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம், அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமாக நான் ரசித்த படம் என்னென்னா அபூர்வ சகோதரர்கள். எல்லா வயசும் அவ்வளோ அவ்வளோ படம் அப்படி பிடிக்கும் எனக்கு. இதில் வந்து எனக்கு என்னென்னா இந்த பாட்டில் இதில் நான் ஆக்சுவலாக கடவுள் மேலே எனக்கு ஒரு கோவம், என்னை ரொம்ப லேட்டாக பிறக்க வச்சிட்டார். ஆக்சுவலாக 75 பிறந்தனால அபூர்வ சகோதரர்கள் வரும்போது 14 வயசு எனக்கு. என்னால் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ண முடியல. என்னை அப்போவே அந்த வயசுக்கு ஆக்கிக்கணும். இந்த காரைக்கால மேலே வந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இம்மீடியட்டாக வயசாகணும் சொல்லிட்டு மறுநாளே சிவன்ட்டு வெளியே அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு பவர் இருந்ததுன்னா 14 வயசு நான் அன்றைக்கே 41 வயசாக இருப்பேன். அன்றைக்கி இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ இந்த விஷயத்தில் ராஜா சார் வந்து எனக்கு என்ன தெரியுமா கெவின் சார் ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த படங்கள்லாம் எப்படி அவர் ஜஸ்ட் லைக் தட் பண்ணார் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. நான்லாம் இன்றைக்கி கேள்விப்படுறேன் சில பாட்டெலாம் வந்து தாய்லாண்டில் போய் பண்ணுறாங்க கம்போசிங்கு, நாடை விட்டு நாடு போய் கேட்டால் அந்த ஆம்பியன்ஸு, அந்த ஒரு ஒரு அந்த காற்று, அந்த கண்ட்ரியோட ஒரு புது பரிணாமம், என்னென்னவோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. நான் யாரையும் தாக்கி பேசலைங்க, நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் கம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து தே சர்ச்சிங் த பிளேஸ். ஏன்னா அங்கே ஒரு வேற ஒரு அமானுஷ்யமான மூடு கிடைக்கலாம் சொல்லுவாங்க, நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கோப் கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு 10க்கு 10 ரூம் உள்ள ஒரு ரமண மகரிஷி படமும் ஒரு அண்ணாமலையார் படத்தையும் வச்சுட்டு இவர் ஒரு ஹார்மோனியத்தை வச்சுன்னு இவ்வளோ வேலை பண்ணிக்காரு. எப்படி ஸ்கோர் எழுதி ஒத்தையாளாக ஸ்கோர் எழுதி படம். இதில் என்ன ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா கெவின் சார் அவர் ஒர்க் பண்ண அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்குவாங்க ப்ரொடியூசர். சாங்கை நீ முடிப்பார், மறுநாளே ஒரு ரீகார்டிங் வந்து ஒரு ராமராஜா படம் ரீகார்டிங் வரும், அதுக்கு ஒரு தீம் மியூசிக் பண்ணுறதுக்கு எப்படி அவர் பிரெயின் எப்படி தான் அவருக்கு அப்படி யூஸ் ஆச்சு. இல்லை ஒரு சரஸ்வதி இல்லாமல் 10 சரஸ்வதி அவதாரம் எடுத்து அவர் மண்டையில் உட்காந்துருக்காங்களா, எனக்கு இப்படிலாம் தோணும் சில நேரம்.